Hello students. பாடத்தை போக முதல் பாடத்தை நீங்க பார்க்க முதல் ஃபர்ஸ்ட் எங்களோட அச்சீவர்ஸ் அகாடமியை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து இப்போ சூம் கிளாஸ் ஆகவும் நேரில் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். நாங்கள் கிரேட் 10-11க்கு உங்களுக்கு சூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ண வேணும்னு சொன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். சூம் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ண வேணும்னு சொன்னா நாங்க கான்டாக்ட் நம்பர் வந்து ஷேர் பண்ணி விடுவோம். நீங்க ஆல்ரெடி வந்து நாங்க போய் கொண்டிருக்குது கிளாஸ், பர்சனல் கிளாஸும் எடுக்கிறோம். நாங்க கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணி விடுவோம். நீங்க டைரக்டா எங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே பிள்ளைகள், பாடத்துக்கு போவோம். நீங்க இது விளங்கிச்சுன்னு சொன்னா ஈஸியா செய்யலாம். அப்ப பாருங்க, கணக்கு அப்ப நீங்க வந்து நோட் காப்பி வச்சிருக்கிறீங்களா எல்லாரும் பக்கத்துல? நான் கணக்கு சொல்லும் போது கணக்கை வந்து நோட் பண்ண வேணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கணக்கீட்டு சமன்பாடுன்னு சொன்னா என்னண்டு. இப்ப நிறுவனத்துல வந்து என்ன இருக்க போகுது? சொத்து இருக்க போது, நிறுவனத்தின் உரிமையாளர் உரிமை இருக்க போது, பொறுப்பு இருக்க போது. அப்ப நிறுவனத்துல காணப்படக்கூடியதை பாருங்க, நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்கு சமனான பொறுப்பும் உரிமையும் இருக்குதா என அறியறதுக்கு தான் என்ன செய்யறது? கணக்கீட்டு சமன்பாடு செய்கிறது. கணக்கீட்டு சமன்பாடு எதுக்கு செய்யறது? நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்கு சமனான உரிமையும் பொறுப்பும் இருக்குதா என அறியறதுக்கு தான் என்ன செய்யறவங்க? கணக்கீட்டு சமன்பாடு செய்யறது. விளங்கிச்சுதா பிள்ளையா? ஓகே. அடுத்தது பாப்போம், இந்த கணக்கீட்டு சமன்பாடு எப்படி எப்படி உருவாகுது, எதுல இருந்து கணக்கீட்டு சமன்பாடு உருவாகுதுன்னு பாப்போம். முதலாவது பாருங்க, வணிகத்தின் வளங்கள் யாவும் உரிமையாளரால வழங்கப்படும் பொழுது என்ன சமன்பாடுன்னு சொல்லி. இப்ப வணிகத்தின் வளங்கள் யாவும் உரிமையாளர் சொன்னா, இப்ப நீங்கள் தான் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு புதுசா ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க போறீங்க. இப்ப நீங்க அந்த வணிகத்தை ஆரம்பிக்க காசு இல்லாம ஆரம்பிப்பீங்களோ? இல்ல, காசு இல்லாம ஆரம்பிக்க மாட்டீங்க. அப்ப நீங்க நிறுவனத்துல என்ன செய்ய போறீங்க? காசை போட போறீங்க. அப்ப நீங்க நிறுவனத்துல காசு போடேக்க நீங்க எத்தனையாம் பாடம்? 4ஆம் பாடத்துல படிச்சிருப்பீங்க. நிறுவனத்துல காசு போடேக்க காசு என்னது? நிறுவனத்துக்கு காசு என்ன பிள்ளையர்? முதலீடு. ஓகேமா, முதலீடு சொத்துல வருமா, வருமானத்துல வருமா, என்ன வரும்? சொத்து. ஓகே, சொத்து. அப்ப நிறுவனத்துக்குள்ள காசு அந்த உரிமையாளர் கொண்டு வரைக்க, அந்த தனியார் ஆரம்பத்துல நிறுவனத்துல உரிமையாளர் காசு கொண்டு வரைக்க என்ன சமன்பாடு வரும்? சொத்து சமன் உரிமை. ஏன்னு சொன்னா அவர் கொண்டு வர, உரிமையாளர் சார்பாக கொண்டு வர எல்லாமே எங்க வரப்போகுது? உரிமைக்கு வரப்போகுது. அது சொத்தா கொண்டு வரதால சொத்துக்கு போடுவோம். அப்ப உரிமையாளர் நிறுவனத்தின் உரிமையாளரால மட்டும் கொண்டு வரக்கூடிய வளங்கள் இருந்தா மட்டும் சொத்து சமன் உரிமை என்ற சமன்பாடு வரும். விளங்கிச்சுதோ? பிள்ளையா? திருப்பி சொல்றேன்னா சொல்லுங்க. கிளியரா விளங்கிட்டுன்னு சொன்னா விளங்காட்டிக்கு திருப்பி கேளுங்க, சொல்லுவேன். இது விளங்கிட்டுதா பிள்ளைய? ஹலோ, விளங்காட்டிக்கு திருப்பி கேளுங்க, சரியா? அப்ப இதுக்கு உதாரணம் ஒன்று பாருங்க. இப்ப சஜி என்றவா 1 லட்சம் பெருமையான காசை முதலீடு செஞ்சு வணிகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறா. அப்ப அவ எவ்வளவு காசை போட்டிருக்கிறா? எவ்வளவு காசு போட்டிருக்கிறா? 1 லட்சம் போட்டிருக்கிறா. அப்ப அவ நிறுவனத்துக்குள்ள 1 லட்சம் கொண்டு வந்திருக்கா. அப்ப காசு என்னது? நிறுவனத்துக்கு சொத்து. அப்ப சொத்துக்குள்ள 1 லட்சம் போட்டுட்டோம் நாங்க. அடுத்து 1 லட்சம் சொத்துக்குள்ள போட்டுட்டோம். அது என்னவா கொண்டு வந்திருக்கிறார்? உரிமையா கொண்டு வந்திருக்க. அப்ப உரிமைக்கு கீழே என்ன செய்வோம்? நாங்கள் 1 லட்சம் போடுவோம். ஏன் நாங்க உரிமைக்கு கீழே அந்த 1 லட்சம் போடுறோம்? அது சொல்லுங்க. ஏன் நாங்க உரிமைக்கு கீழே 1 லட்சம் போடுறோம்? உரிமையில கூடுறதால. வெரி குட். உரிமையாளருக்கு உரிமையாளர் உரிமை கூடுது. அதோட நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு நிதியாண்டு முடியேக்க உரிமையாளருக்கு அவர் கொண்டு வந்த எல்லாம் நாங்க என்ன செய்யணும்? கொடுக்க வேணும். அப்ப கொடுக்கணும்ன்றதுடியா அந்த உரிமைக்கு அவர் கொண்டு வந்த காசு என்ன செய்ய வேணும்? நாங்கள் பதிய வேணும். விளங்கிச்சா? ஓகே. அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா பொறுப்பு வரப்போகுது. பொறுப்பு ஏன் வருது? பொறுப்புன்னு சொன்னா என்னது? பொறுப்புன்னு சொன்னா என்ன இல்லையா? கடன். கடன் சொன்னா இப்ப வணிகம் ஆரம்பிக்க உரிமையாளர் என்ன செய்யறாரு?
காசு கொண்டு வர. காசு மட்டும் கொண்டு வந்தாலும் உரிமையில பதிய வேணும் இல்லையா? காசு மட்டும் கொண்டு வந்தாலும் உரிமையில பதிய வேணும் இல்ல. இப்ப இல்ல அவர் வந்து இயந்திரத்தை கொண்டு வந்திருப்பார். அப்ப இயந்திரத்தை கொண்டு வந்தாலும் அது என்னது? உரிமை. அதே மாதிரி தான் இப்ப சொத்து நிறுவனத்துல இப்ப ஒரு ஆள் வந்து உரிமையாளர் வந்து ஒரு இப்ப காசு கொண்டு வந்துட்டார். அவருக்கு அந்த காசு காணாது. அவர் கொண்டு வந்த காசு அவருடைய இருக்கிற காசு காணாதுன்னு சொன்னா அவர் என்ன செய்யவர்? கடன் வாங்குவார். வேற யாரும் சொந்தக்காரர்கிட்ட கடன் வாங்குவார், இல்லாட்டி வந்து பேங்க்ல கடன் வாங்குவார். அப்ப கடன் வாங்கி நிறுவனத்துல கொண்டு வந்தா அந்த காசு உரிமையாளரோ கட்டுவார்? உரிமையாளர் கட்டுவார் இல்ல, அந்த நிறுவனம் தான் அந்த கடன் என்ன செய்ய போகுது? கட்ட போகுது. அப்ப நிறுவனம் கட்டேக்க நிறுவனம் உரிமையாளரால் கொண்டு வரப்பட்ட தவிந்து கூடுதலா வணிகம் ஒரு கடனை வாங்கிச்சுன்னு சொன்னா சமன்பாடு என்னவா இருக்க போகுது? சொத்து உரிமை சமன் உரிமை உரிமை சக பொறுப்பு. பொறுப்பு இப்ப பாருங்க, உரிமையாளர் தனியா உரிமையை மட்டும் கொண்டு வந்தாருன்னு சொன்னா சொத்து சமன் உரிமை. அவர் கடனை கொண்டு வந்தாருன்னு சொன்னா அந்த உரிமையோட சேர்த்து என்ன செய்வோம்? பொறுப்பையும் சேர்த்து விடுவோம். அப்ப சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. இதுக்கு உதாரணம் பாருங்க. இப்ப சஜி வந்து வணிகத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். ஆரம்பிக்க அவர் எவ்வளவு முதலிட்டு இருக்கிறார்? 80,000 முதலிட்டு இருக்கிறார். அவர் 80,000 முதலிட்டதோட 20,000 என்ன செஞ்சிருக்கிறார்? கடனும் வாங்கிடுறார். அவர்கிட்ட காசு இல்ல, அதனால 20,000 ரூபாய ஒரு ஆள்கிட்ட கடனுக்கு வாங்கி இருக்கிறார். அப்ப இது என்னன்னு கணக்குல சமன்பாடுல பதிவம்னு சொல்லி பாரு. இப்ப பாருங்க, சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்றதுல ஃபர்ஸ்ட் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? முதலிட்டு இருக்கிறார். அவர் தண்ட காசை போட்டு ஓகே தண்ட காசு போட்டிருக்கிறான்னு சொன்னா என்னத்துக்கு வரும்போது? காசு சொத்து. அப்ப 80,000 சொத்துக்கா போடுவோம். அடுத்தது அவர் கொண்டு வந்தபடியால அவர் உரிமைக்கும் என்ன செய்ய போறோம்? அந்த 80,000 போட போறோம். விளங்கிச்சோ இல்லையா? அடுத்தது வங்கி கடன் கொண்டு வந்திருக்கிறேன். வங்கி கடன் வேண்டினா வங்கி கடன் என்னது? காசு தானே உங்களுக்கு வரப்போகுது. வங்கி கடன் பெற்ற காசு தானே உங்களுக்கு வரும். அப்ப காசு என்னது? சொத்து. அப்ப சொத்துக்கு 20,000 போட்டிருக்கிறேன். அது வங்கி கடன்ன்றது கழுதிலேயே தந்து கிடக்குது. என்னது? கடன் என்று சொல்லி. அப்ப கடன் எங்க போடுவீங்க? பொறுப்புக்கா போடுவீங்க. கடன் எங்க போடுவீங்க? பொறுப்புக்கா போடுவீங்க. இப்ப இவ்வளவு சொல்லி தந்ததுல ஏதாவது விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு அந்த நான் போடுற பிபிடி ஸ்லைட் தெரியுதானே என்ன பிள்ளைகள்? இப்ப இதுல சொன்னதுல உங்களுக்கு விளங்காட்டிக்கு இப்ப உங்களுக்கு வந்து மியூட் பண்ணி கதைக்க வெக்கம் அப்படின்னு சொன்னா நீங்க சட்டில போடலாம். சட் எனக்கு மட்டும்தான் காட்டும். சட்டில போடுங்க. உங்களுக்கு என்ன விளங்கலைன்னு சொன்னா டவுட்னு சொன்னா சட்டில போடும். சரி, அடுத்ததை பாருங்க பிள்ளையார். அடுத்தது இப்ப நாங்க இவ்வளவு நேரம் கழிச்சது என்னது? உரிமையாளர்ன்ற உரிமை. உரிமை என்று சொன்னா என்னன்னு சொல்லி படிச்சு நாங்க உரிமை சொல்லுங்க. உரிமை என்று சொன்னா என்ன? வரவிலக்கணம் உண்டு. சொல்லுங்கம்மா. உரிமை என்று சொன்னா என்னண்டு? பாருங்க, உரிமை என்று சொன்னா என்னன்னு சொன்னா உரிமையாளர் சார்பாக நிறுவனத்துல இருக்கிற ஒரு பெருமை, ஒரு பலம் தான் என்னன்னு சொல்லுவோம் உரிமை என்று சொல்லி. அதாவது வந்து அந்த உரிமை என்று சொன்னா அவருக்கு வந்து ஒரு நிதியாண்டு முடிவுல நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா அவருக்கு வந்து அந்த பெருமதியை நாங்க கொடுக்க போறோம், அந்த காசா கொடுக்க போறோம். அவருக்கு வந்து உரிமை என்று சொன்னா உரிமையாளர் சார்பா நிறுவனத்துல இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டு முடிஞ்ச உடனே அவருக்கு நாங்கள் அதை கொடுக்க வேணும். அதைத்தான் சொல்றது என்னது? உரிமை என்று சொல்லி. அப்ப இப்ப நீங்க இதுல பாருங்க. இப்ப இதுல உங்களுக்கு பிபிடி சிலையில தெரியுது பாருங்க. இப்ப கடைசிக்கு இந்த உதாரணம் போட்டிருக்கேன் தானே, அதுல சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்னு சொல்லி போட்டிருக்கேன் தானே.
அப்ப அந்த உரிமையில பாருங்க, உரிமைக்கு தாக்கம் செலுத்துற காரணிகள் என்ன? உரிமைய கூட்டும் சில காரணி, உரிமைய குறைக்கும் சில காரணி. இப்ப உங்களுக்கு இது விளங்கினா தமிழ்ல உங்களுக்கு வந்து இந்த கணக்கெடு சமன்பாடு கேள்வி வருமல்லோ, அந்த பிளஸ் நாங்க போட்ட மாதிரி பெரிய பெரிய கேள்வி வரைக்க இது சரி, இது உரிமைய தாக்கம் செலுத்துது என்று சொன்னா எப்படி பதியணும்னு சொல்லி விளங்கணும். அப்ப இத வடிவா கவனிங்க. அப்ப உரிமையை அதிகரிக்கிற காரணி என்ன, உரிமைய குறைக்கிற காரணி என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆரம்ப மூலதனம். ஆரம்ப மூலதனம் சொன்னால் என்ன? நிறுவனம் ஆரம்பிக்க உரிமையாளரால கொண்டு வரப்பட்டது ஆரம்ப மூலதனம். அது உரிமையை அதிகரிக்குமா குறைக்குமா? பிள்ளைகள் அதிகரிக்கும். உரிமையை அதிகரிக்கும். அப்ப ஆரம்ப மூலதனம் உரிமையை அதிகரிக்கும். அடுத்தது மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனம் சொன்னால் என்ன? மேலதிக மூலதனம் என்ன? இல்ல மேலதிகமாக விலங்கல மேலதிக என்ன? கடன் பெற்றது. கடன் பெற்றதா? விலங்கல தம்பி என்ன சொன்னீங்க? ஹலோ தம்பி என்ன சொன்னீங்க? கடன் பெற்றதுண்டா? ஓம். இல்ல மேலதிக மூலதனம் சொன்னா கடன் இல்லடா. மேலதிக மூலதனம் என்னன்னு சொன்னா, இப்ப நிறுவனத்துல வந்து ஆரம்ப மூலதனம் நாங்க போட்டுட்டோம் தானே, நிறுவனம் ஆரம்பிக்க ஆரம்ப மூலதனம் போட்டுட்டோம்னு சொன்னா ஒரு கொஞ்ச காலம் அந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டு போகும். இயங்கிக் கொண்டு போவேக்க இப்ப நீங்க தான் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இமேஜின் பண்ணுங்க, நீங்க தான் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர். அப்ப நிறுவனம் ஆரம்பிக்க காசு போட்டுட்டீங்க, அது ஆரம்ப மூலதனம். கொஞ்ச காலம் அந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டு போகேக்க அந்த நிறுவனத்துக்கு காசு தேவைப்படும். நிறுவனம் காசு தேவைப்படுக்க என்ன செய்வார்? உரிமையாளர் திருப்பி காசை கொண்டு வந்து போடுவார். அல்லது திருப்பி ஏதாவது இயந்திரம் தேவைன்னு சொன்னா இயந்திரத்தை கொண்டு வந்து போடுவார். அப்ப அதுதான் என்ன சொல்றது? மேலதிக மூலதனம். அப்ப அந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டு போக நடுக்கிற காலப்பகுதியில நிறுவனத்தின் உரிமையாளர் கொண்டு வந்து திருப்பி காசையோ அல்லது இயந்திரத்தையோ நிறுவனத்துக்குள்ள கொண்டு வந்தாருன்னு சொன்னா அதுதான் மேலதிக மூலதனம். அது கடன் அண்டு இல்ல. விளங்கிச்சா? விளங்கிட்டுதா இல்லையா தம்பி? அது கடன் இல்ல, சரியா? அடுத்தது பாருங்க. அப்ப மேலதிக மூலதனம் உரிமையை என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஏன்னு சொன்னா அவன் நிறுவனத்துக்குள்ள திருப்பி என்னது எக்ஸ்ட்ராவா காசையோ அல்லது இயந்திரத்தையோ கொண்டு வரேன்னு சொன்னா என்ன செய்ய போகுது? உரிமையை அதிகரிக்க போகுது. அடுத்தது வருமானம். வருமானம் சொன்னா என்ன? லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். லாபம் என்று சொன்னா இப்ப நீங்கள் விற்பனை, நிறுவனத்துல நடக்கிற விற்பனை என்னது? ஒரு வருமானம். அதே மாதிரி நிறுவனத்துல வந்து ஏனைய ஒரு வருமானங்களும் செய்வீங்க. இப்ப நிறுவனம் வந்து நீங்க ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்கீங்க, பெரிய பிசினஸ் பண்றீங்க. பெரிய பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கணக்க இடங்கள் கணக்க கட்டிடங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா வேறொரு நிறுவனத்துக்கு வந்து அந்த கட்டிடத்தை என்ன செய்யறீங்க? வாடகைக்கு விடுறீங்க. வாடகைக்கு விட்டு நிறுவனம் சார்பில் தான் அந்த கட்டிடத்தை வாடகைக்கு விடுறீங்க. வாடகைக்கு விட்டா என்ன செய்யும்? உங்களுக்கு மாசம் மாசம் என்ன வரும்? மாசம் மாசம் வாடகை வருமானம் வரும். அப்ப வாடகை வருமானம் வந்தா அதன் உரிமை என்ன செய்யும்? அதிகரிக்கும். நிறுவனத்துல அப்ப விற்பனையால வரும், ஏனைய வருமானத்தால வரும். அப்ப நிறுவனத்துல அந்த வருமானம் என்ன செய்யும்? நிறுவனத்தின் உரிமைய அதிகரிக்கும். அடுத்தது பாருங்க, தட்டு. தட்டுன்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அதோட தட்டுன்னு சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். பிள்ளைய தட்டுன்னு சொன்னா என்ன சொல்லுங்க? பேச மாட்டேன், நீங்க சும்மா சொல்லலாம். பிள்ளை என்றாலும் சரி என்றாலும் சொல்லலாம். அவரது தேவைக்காக வணிகத்தில் சொத்தை பயன்படுத்துவது பற்று. வெரி குட். உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக நிறுவனத்தில இருந்து காசோ அல்லது வேறு ஏதேனும் சொத்துக்களையோ நிறுவனத்தில இருந்து எடுத்தா அது என்னது? அப்ப பிள்ளைங்க இந்த இது வந்து நீங்க நோட்ஸ் வந்து எழுத தேவையில, ஹேண்ட் அவுட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருங்க. இப்ப பாருங்க, பற்றுன்னு சொன்னா உரிமையாளர் தன் சொந்த தேவைக்காக நிறுவனத்தில இருந்து எடுக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப உரிமையாளருக்கு வந்து திடீரென்று ஒரு வைத்தியசாலைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வருது.
அவரோட சொந்த ஃபேமிலியில இது ஒரு இதுக்காண்டி வருது. அப்ப அவருடைய கையில காசு இல்ல. அப்ப நிறுவனத்தில இருந்துதான் அவர் என்ன செய்வார்? காசு எடுப்பார். அப்ப நிறுவனத்துல இருந்து காசு எடுத்தா அதுதான் என்ன சொல்றது? பற்று. அவர் நிறுவனத்தின தேவைக்காண்டிய வணிகத்தில இருந்து எடுத்தவர் இல்ல. தண்ட சொந்த தேவைக்காண்டி எடுத்திருக்கிறார். அப்ப அது என்னது? பற்று. அப்ப அந்த பற்று உரிமையை குறைக்கும் பிள்ளைகள். அந்த பற்று உரிமையை ஏன் குறைக்கும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். பற்று ஏன் உரிமையை குறைக்கும்? இப்ப பாருங்க, பற்று ஏன் உரிமையை குறைக்குதுன்னு சொன்னா, இப்ப இப்ப ஒரு உதாரணம் பார்க்க போறோங்க. இப்ப உங்கள்ட்ட வந்து இப்ப நிறுவனத்தின் உரிமை வந்து எவ்வளவு இருக்குன்னு சொன்னா ஒயிட் போர்ட். ஓகே. இப்ப நிறுவனத்துல வந்து உரிமை வந்து ஒரு உங்களுக்கு விளங்குற மாதிரி போடுறேன், ஒரு 50,000 இருக்குது. நிறுவனத்தின் உரிமை வந்து 50,000 இருக்கு. 50,000த்துல உரிமையாளர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, தனது சொந்த தேவைக்காண்டி, அதாவது வந்து தனது வைத்தியசாலை தேவைக்காண்டி நிறுவனத்தில இருந்து 20,000 ரூபாய் காசு என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா எடுத்திருக்கிறேன். அப்ப நாங்க உரிமைன்னு சொன்னா என்னன்னு படிச்ச நாங்கள் ஒரு நிதியாண்டு முடிவுல உரிமையாளருக்கு நாங்கள் அந்த காசு கொடுக்கணும்ன்றதுதான் அந்த உரிமையில பதிகிற நாங்கள். அப்ப அவரு கொடுக்க வேண்டிய காசு 50,000 இருக்குது. இந்த 50,000த்துல அவர் 20,000 எடுத்துட்டார். 50,000த்துல 20,000 எடுத்துட்டாருன்னு சொன்னா மிச்சம் நாங்கள் அவருக்கு எவ்வளவு கொடுக்க வேணும்? மிச்சம் நாங்கள் அவருக்கு எவ்வளவு கொடுக்க வேணும்? 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் மிச்சம் நாங்க அவருக்கு கொடுக்கணும். அப்ப நாங்க பட்ட கழிச்சு காட்டினா தானே அவருக்கு நாங்கள் எவ்வளவு காசு கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வரும். இப்ப எங்கள்கிட்ட கிடக்குற காசுல 50,000 கிடக்குது, பட்டு 20,000 எடுத்திருக்கிறாருன்னு சொன்னா 30,000 சொன்னா அப்ப நாங்க அந்த 20,000 கழிச்சு காட்டினா தான், அந்த பட்டு 20,000 கழிச்சு காட்டினா தான் என்ன செய்யும், நாங்க அவருக்கு கடைசியா கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவுன்னு சொல்லி வரும். அப்ப அது கடைசியா கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? 30,000. அப்ப இதை கணிக்கிறதுக்காண்டி பட்ட என்ன செய்வோம்? உரிமையில இருந்து கழிப்போம். விளங்கிட்டுதா? விளங்கிட்டுதா? விளங்கலையா? விலங்கு. ஓகே. அடுத்தது பாருங்க, செலவினம். செலவினம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னா நிறுவனத்துல வந்து நிறுவனத்தின தேவைக்காக ஏற்படுறது. இப்ப நிறுவனத்தின வளர்ச்சிக்காக, நிறுவனத்தின விற்பனைக்காக, நிறுவனத்தின தேவைக்காக ஏற்படுறதான் செலவினம் என்றோம். இப்ப உதாரணமா நிறுவனத்துக்குள்ள என்னென்ன செலவுகள் வரும்? நிறுவனத்துக்குள்ள என்னென்ன செலவுகள் வரும்? ஒன்று மின்சார கட்டணம் வரும். அடுத்தது வந்து நிறுவனம் வந்து கடன் வாங்கியிருந்தா வட்டி செலுத்த வேணும். அப்ப வட்டி ஒரு செலவினம். அடுத்தது நிறுவனம் வந்து சில வேளையில வாடகை கட்டிடங்கள் இருந்தா வாடகை கொடுக்க வேணும். வாடகை ஒரு என்னது? செலவினம். அப்ப செலவினங்களை என்ன செய்வோம்? உரிமையில இருந்து கழிச்சு காட்டுவோம். இப்ப ஒரு நிறுவனத்துல வந்து உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது வந்துதான் என்ன? உரிமை. அந்த உரிமையை அதிகரிக்கிற காரணிகள் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே மாதிரி உரிமையை குறைக்கிற காரணி என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். பட்டன்னு சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு இருந்தானே. அடுத்தது பாருங்க, இந்த உரிமையை அதிகரிக்கிற காரணி, உரிமையை குறைக்கிற காரணியை வச்சுக்கொண்டு உரிமையாளர் நாங்க என்ன செய்வோம்? இறுதி உரிமையை பார்ப்போம். உரிமையாளருண்ட இறுதி உரிமை என்னன்னு காணிக்கிறது. இது வந்து உங்களுக்கு பார்ட் 1ல வரும்பில்ல, உங்களுக்கு இது பார்ட் 1ல வரக்கூடிய கேள்வி. இப்ப தந்துட்டு உங்களுக்கு MCQல கேட்பாங்க என்னன்னு இறுதி உரிமையாண்மை எவ்வளவு, அல்லது இறுதி உரிமையாண்மையை தந்துட்டு ஆரம்ப உரிமையாண்மை எவ்வளவு என்று சொல்லி கேட்பாங்க. அப்ப உரிமையாளருண்ட இறுதி உரிமையாண்மை எப்படி காணணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் வந்து ஆரம்பத்துல மூலதனத்தை கொண்டு வந்திருப்பார். அது
அடுத்தது வந்து மேலதிகமா மூலதனம் கொண்டு வந்திருப்பார், அது போட்டு வருமானம் நிறுவனத்துல நடக்குது. அப்ப இவ்வளவுத்தையும் சேர்த்து கூட்டிட்டு அவர் நிறுவனத்திலிருந்து பற்றையும் செலவினத்தையும் கழிச்சு விட்டோம்னு சொன்னா என்ன வரும்? நிறுவனத்தின் இறுதி உரிமையாண்மை வரும். இதுலயே போட்டிருக்கேன் பாருங்க. இவ்வளவு இந்த மேல இருக்கிற மூன்றும் உரிமையை அதிகரிக்கும், கீழே இருக்கிற ரெண்டும் என்ன செய்ய போகுது? உரிமைய குறைக்க போகுது. அப்ப இதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இறுதி உரிமையாண்மை கணிக்கையும் இதைத்தான் பயன்படுத்த போறோம். அப்ப பாருங்க, இறுதி உரிமையாண்மை என்னது கணிக்கிறோம்? ஆரம்ப மூலதனத்தையும் மேலதிக மூலதனத்தையும் வருமானத்தையும் என்ன செய்யறோம்? கூட்டுறோம். கூட்டிட்டு என்ன செய்யறோம்? பற்றையும் செலவினத்தையும் கழிச்சு விட்டா என்ன வரப்போகுது? இறுதி உரிமையாண்மை வரப்போகுது. கொப்பி வச்சிருக்கிறீங்கல்ல, இந்த இந்த கேள்விக்கு ஆன்சர் எனக்கு எழுதி சொல்லுங்க பாப்போம். இந்த கேள்வி எழுதி எனக்கு ஆன்சர் வாயால சொல்ல வேண்டாம். இல்ல வாயால சொல்ல வேண்டாம், எனக்கு சட்டில போடணும்.
டீச்சர் ஹலோ ஆம், சொல்லுங்க சொல்லுங்க. 9000 ம்ஹும். இல்ல, என்னன்னு 90,000 வந்தேன்னு சொல்லுங்க இருக்கா. மூலதனம் 75,000 ஓ, அப்ப செலவினம் கழியும் அதே 40,000 ஓ, வருமானம் கூடும் 65,000 ம், அப்ப கூட்டினா 25 65 ஒன்று 40 வரும் ம். அதுல இந்த 40 அந்த 10,000 அந்த மூலதன ஈடுபடுத்தப்பட்ட பற்று விளங்கல. அந்த பற்று அந்த உரிமையாளர் மூலதன ஈடுபடுத்தப்பட்டது ஏப்ரல் 30. ஓ, 10,000. ஓ அதையும் கழிச்சா 90,000 தானே வரும். வரும், வரும். 75,000 இருந்து 40 கழிச்சா எவ்வளவு வரும்? 40 கழிச்சா 35. 35. 35ஓட ஒரு வருமானத்தை லட்சம் 65. இல்ல இல்ல, பாருங்க, 1,00,000 பிள்ளையப்பா. பாருங்க, அந்த சரி 35ஓட 65 கூட்டினா எவ்வளவு வருது? இன்னும் ஒன்று ஒன்று. ஒன்றோட இந்த மேலதிக மூலதனம் எவ்வளவு இருக்குது? 10 10. அந்த 10 மேலதிக கூட்டினா எவ்வளவு? மூலதன ம்? மேலதிக மூலதனம் இல்லையே மூலதன ஈடுபடுத்தப்பட்டது தானே இருக்கு. 1,10,10,000. 1,10,000 தான் answer. பாருங்க தங்கச்சி, மேலதிக மூலதனம் ஏப்ரல் 30 பாருங்க ஆரம்பிச்சிருக்கிற வணிகம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஏப்ரல் 30 உரிமையாளர் வந்து மூலதனம் திருப்பி இருக்கிறார். இப்ப நாங்க என்ன சொன்னோம்னு சொன்னா, இடக்கால இப்ப நான் சொன்னேன் தானே, இடக்கால பகுதியில அவங்க போட்டாங்கன்னு சொன்னா அது என்னன்னு சொன்னான் நான், மேலதிக மூலதனம் சொன்னான். இடக்காலத்துல போட்டா மேலதிக அப்ப பாருங்க, ஆரம்ப மூலதனம் இதுல ஆரம்ப மூலதனம் எவ்வளவு? 75,000. நிதியாண்டுக்கான செலவினம் எவ்வளவு? 40 40,000. அப்ப 40,000 கழிச்சீங்கன்னு சொன்னா மிச்சம் எவ்வளவு வரப்போகுது? 35 35,000. அடுத்தது நிதியாண்டுக்கான வருமானம் எவ்வளவு? 60. 65,000 என்ன செய்யணும் நாங்க? கூட்ட கூட்டல் வேணும். அப்ப 65,000 கூட்டினா எவ்வளவு? 1,00,000. 1,00,000. 1,00,000 இருந்து உரிமையாளர் மேலதிக மூலதனம் எவ்வளவு போட்டிருக்கிற? 10,000. 10,000. அப்ப நாங்க 10 நாங்க Sorry 10,000. teacher. ஓகே. 10 கூட்டம்னு சொன்னா அப்ப எவ்வளவு வரப்போகுது இப்ப எங்களுக்கு? 1 10 10. இப்ப இது விளங்கிட்டுதா அல்லது வந்து திருப்பி யாருக்கையும் சொல்லணும்னு சொன்னா சொல்லுங்க. இது விளங்காட்டிக்கு திருப்பி சொல்லணும்னு சொன்னா சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இல்ல இது உங்களுக்கு நான் பாடத்துல வணிகத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டேன் நினைச்சு கழிச்சு பார்த்தேன். அது வந்து செலவினம்னு சொல்லி கழிச்சிட்டீங்களா அது பேட்டர்ன் சொல்லி கழிச்சிட்டீங்களா? பற்று ஓகே ஓகே, இப்ப விளங்கிட்டுதா? ஓ மூலதனம் ஈடுபடுத்தப்பட்டதுன்னு சொன்னா மூலதனத்தை நிறுவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு, அதைத்தான் சொல்றது ஈடுபடுத்தப்பட்டது. சரியா? ஓகே ம். மற்ற பிள்ளையர் என்னம்மா விளங்கிட்டுதா? நாலு பேர் இருக்கிறீங்க, ஒரு ஆள் சொன்னது மற்ற சரியான விட சொன்னது மற்ற 2 பேர். ஒரு தங்கச்சி சட்டுல போட்டீங்க. சட்டுல போட்டீங்களா? உங்களுக்கு விளங்கிட்டுதா? நீங்க மியூட் பண்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஷைன்னு சொன்னா எனக்கு மெசேஜ்ல போடுங்க. உங்களுக்கு விளங்கிட்டுதா விளங்கலையான்னு சொன்னி விளங்கிட்டேன்னு சொன்னா நான் அடுத்த இதுக்கு போவேன் விளங்கப்படுத்த. விளங்கிச்சு டீச்சர். ஓகே. அடுத்த ஒரு கணக்கு தானே, இதை செய்யுங்க. இந்த கணக்கு.
கொப்பில எழுதி செய்யணும் பிள்ளைகள். கொப்பில எழுதினாத்தான் விளங்கும். திருப்பி பார்க்கலாம். கொப்பில எழுதி செய்யுங்க. செஞ்சாக்கள் ஆன்சரை போடும். தம்பி மேக் தெரியுதுடா. வீடியோ தெரியுது. ரெண்டு பிள்ளைகள் தான் ஆன்சர் போட்டிருக்கீங்க. மெட்டாக்களுங்க ஓகே மிஸ் அது விளங்கலடா. தெரியாது தெரியாதா? ஆன்சர். சரி பாருங்க, நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இதுலயும் முதலமாய்த்தான் கேள்வி. முதல தந்த கேள்விமாய்த்தான் இதுவும் பாருங்க. ஆரம்ப மூலதனம் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஸ்டார்ட்ல வந்து 2025 1 ஆரம்ப மூலதனம் எவ்வளவு? 4,50,000 50,000. ஓகே. அவர் நிதியாண்டுக்கான வருமானம் எவ்வளவு? 7,80,000. 7,80,000 போறங்கடா. அது 7,80,000 இல்ல, 78,000. அது 7,80,000 இல்ல, 78,000. அது ஒரு டைப்பிங் சைவர் கூட்டிட்டு ஒரு டைப்பிங் சாரி. சரி, 4,50,000. நிதியாண்டுக்கான வருமானம் இப்ப எவ்வளவு இருக்குது? நிதியாண்டுக்கான வருமானம் 1,12,80,000. 78,000 நல்லா இருக்குது இப்ப. ஓ 78,000 சொன்னா அல்ல, 7,80,000 இல்ல தங்கச்சி. நிதியாண்டுக்கான வருமானம் அது 78,000. ஒரு சைவர் கூட போயிடுது. அது கட் ஓகே. பண்ணிருக்கேன் பாருங்க. 4,50,000 78,000. இப்ப 4,50,000 78 எவ்வளவு? 4,50,000 28. 5,28,000. 5,28,000. 5,28,000. அடுத்தது பாருங்க, மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனத்தை என்ன செய்வோம் நாங்கள்? கூட்டுவோமா மேலதிக கழிப்போமா? மூலதனம் கூட்டுவோம்.
ஓகே 50,000 கூட்டினா எவ்வளவு வரப்போகுது? 5,78,000. 5,78,000. 5,78,000 கற்ற எவ்வளவு இருக்குது? 65. 65. 65 கழிப்போமா கூட்டுவோமா? கழிப்பு. கழிப்போம். அப்ப 65 கழிச்சீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும் பாருங்க. 5,13,000. 5,13,000 தான் என்னது ஆன்சர். மற்றாக்கள் இந்த 2 பேர் போட்டது நீங்க அந்த 7,80,000 மட்டும் போட்டா கணிச்ச நீங்கள் அதாலே அந்த விட வந்தது உங்களுக்கு. சரி, ஓகே ஓகே. இப்ப இது விளங்கிட்டு திருப்பி 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 சொல்லணுமா? இந்த கணக்கு விளங்கப்படுத்தணுமா? திருப்பி விளங்கப்படுத்தணும்னு சொன்னா சொல்லுங்க. சொன்னா பார்ட் 1ல இப்படிக்கு வழி வரும் உங்களுக்கு. இல்ல தேவையில்லை. விளங்கிட்டா? ஓ. ஓகே. இந்த கொஸ்டின் செய்யுங்க. ஓகே. இது அந்த கணக்கீடு சமன்பாடுல பதிகிறது. சொத்து சமன் உரிமை சக பொறுப்புல பதிஞ்சிட்டு எனக்கு சொல்லுங்க என்னன்னு பதிஞ்சீங்க. ஒரு பிள்ளைதான் கதைக்குது. மற்றாக்கள் என்ன மாதிரி உங்களுக்கு விளங்கிட்டுதா? 11 லட்சம். எதுக்கு இதுக்கா? இது கணக்கிட்டு சமன்பாடு செய்ய சொன்னான். இது வந்து உரிமை காண்றதுக்கு சொல்லல. உரிமை காண்றதுக்கு இது ஒண்ணும் இல்ல. 15 சமன்பாடுல 15. பதிஞ்சிட்டீங்களா? ஓகே. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மற்றாக்களும் இருக்கா செய்யட்டும். ஒரு நிமிஷம் பாப்போம். செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா சட்டில டன் போடுங்க பிள்ளைய. ஓகே சரி தம்பி, முதலாவது தம்பி சொன்னீங்க தானே, முதலாவது என்ன பாத்தீங்க நீங்க? உரிமையாளர் இட்ட காசு என்ன பாத்தீங்க? சொத்துல பிளஸ் 800,000, அங்கிட்டு உரிமையில 800,000 கூடும். அடுத்த தளபாடங்கள் 1,00,000க்கு ஆயினா மைனஸ் 1,00,000 போயிட்டு பிளஸ் 1,00,000 காசு போயிட்டு சரக்கு இருப்புல தளபாடம் வர்றதுனால அங்கிட்டு வங்கி கடன் சொத்துல பிளஸ் 300,000, பொறுப்புல பிளஸ் 300,000. ஓகே பாருங்க மெட்டாக்கள் பாருங்க. இப்ப என்னென்ன சமன்பாட போறோம்? பாருங்க, சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. அப்ப முதலாவது பாருங்க, உரிமையாளரால் 8 லட்சம் என்ன செய்ய போகுது? மூலதனம் விடப்பட்டது. அப்ப மூலதனம் விட்டேன்னு சொன்னா என்னன்னு பதிய சொன்னான்? இதுல 8 லட்சம் பதிவம். சொத்துல என்ன சொன்னா காசு வருது 8 லட்சம். உரிமை என்ன செய்யுது? உரிமையாளர் கொண்டு வந்த வழியால உரிமையில 8 லட்சம் பதிவு. இது முதலாம். விளங்காதாக்கள் பாருங்க, விளங்காடிக்க திருப்பி கேளுங்க. அடுத்தது வந்து தளபாடம் என்ன செஞ்சிருக்கிறான்? 1,00,000 கொள்வனவு செஞ்சிருக்கிறான். தளபாடம் 1,00,000 கொள்வனவு செஞ்சிருக்கேன்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கிறான்? நிறுவனத்துல இருந்து காசு வெளியில போயிருக்குது. தளபாட நிறுவனத்துக்குள்ள என்ன செய்யுது? வருகுது. அப்ப ஃபர்ஸ்ட் நிறுவனத்துல இருந்து காசு என்ன செய்யுது? வெளியில போகுது. அப்ப மைனஸ் 1,00,000 மைனஸ் பிளஸ் 1,00,000. ஏன்? தளபாடம் வருது
வருது. அப்ப தளவாடம் வருதுன்னு சொன்னா பிளஸ் 1,00,000. அப்ப மிச்சம் இந்தியாவில் ஒன்றும் என்ன செய்யாது, தாக்கம் வராது. அதே அடுத்தது வங்கி கடன் 3,00,000 பெறப்படுது. வங்கி கடன் 3,00,000 பெறப்படுது சொன்னா என்ன செய்யுது, காசு எங்கள்கிட்ட வருது. வங்கி கடன் பெற்றா காசு தானே அது எங்களுக்கு வரும். இப்ப காசு என்னது, சொத்து. அப்ப காசு என்ன செய்யுது, 3,00,000 வருது எங்களுக்கு. 3,00,000 காசு வருது. உரிமையில தாக்கம் வருதா, வங்கி கடன் சொல்லியாச்சு, உரிமையில தாக்கம் வருமோ, இல்ல. இல்ல. பொறுப்பு தான், வங்கி கடன்டாலே பொறுப்பு. அவ பொறுப்புல என்ன செய்வோம், பிளஸ் 3,00,000 போட்டு விடுவோம். இவ்வளவு தான். அப்ப இதை கூட்டினா அவ்வளவு வரப்போகுது, உரிமையில 3,00,000, இதுல 8,00,000. அப்ப இது சமன் எவ்வளவு, 11,00,000. என்ன செய்ய போகுது பிள்ளையார், டீச்சர் கொஞ்சம் வங்கி கடன் 3,00,000 பெறப்பட்டா கொஞ்சம் ஒன்னா செலவெல்லாம் கூட தெரியுமா? வங்கி கடன் 3,00,000 பெறப்படும் சொன்னா, இப்ப நிறுவனத்துல காசு இல்லைன்னு சொல்லி நிறுவனம் என்ன செஞ்சிருக்குது, ஒரு பேங்க்ல போய் கடன் பெற்றிருக்குது. இப்ப கடன் நிறுவனம் வாங்கியிருக்குன்னு சொன்னா, நிறுவனத்துக்குள்ள என்ன வரப்போகுது, கடன் பண்ணி நீங்க வரப்ப நீங்க வந்து உங்களோட வீட்டு தேவைக்காண்டி பேங்க்ல போய் கடன் பண்றீங்க. நீங்க வந்து கடன் பண்ணினா உங்கள்ட்ட கையில என்ன தர போறாங்க, உங்களோட கையில என்ன தர போறாங்க, மூலதனம். டவுட் டவுட் கேட்டீங்க, யாரு டவுட் கேட்டு தங்கச்சி சொல்லுங்க. உங்களோட கையில மூலதனம் தர மாட்டாங்க. நிறுவனத்தின உரிமையாளர் பொருள் தான் மூலதனம். வங்கி உங்களுக்கு கையெழுத்து தரது என்னது, காசு. காசு தான் உங்களோட கைக்கு தரும். நீங்க பேங்க்ல கடன் வாங்கிங்கன்னு சொன்னா உங்களோட கையில என்ன தரப்போகுது, பேங்க் காசு தரப்போகுது. இப்ப காசு வந்துச்சுன்னு சொன்னா காசு என்னது, நிறுவனத்துக்கு. காசு காசு நிறுவனத்துக்கு என்னது, நிறுவனத்துக்கு சொத்து. சொத்து. அப்ப காசு நிறுவனத்துக்கு சொத்து. அப்ப அதனால வந்து நாங்க நிறுவனத்துக்குள்ள காசு வர்றபடியால பிளஸ் போட்டு 3,00,000 போடுறோம். அது நிறுவனத்துல என்ன வருது, வங்கி கடன் சொன்னா அது என்னது, பொறுப்புன்னு சொன்னேன். அப்ப பொறுப்பு வர்றபடியா பொறுப்புல என்ன செய்யறோம், 3,00,000 பிளஸ் போட்டு விடுறோம். திருப்பி சொல்றதா தங்கச்சி, திருப்பி விளங்கப்படுத்துறதா, இல்ல சார், இல்ல இல்ல. விளங்கிட்டுதா, விளங்கிட்டா, ஓ. எல்லாருக்கும் விளங்கிட்டுதா இந்த கணக்கு. ஓ டீச்சர். ஓகே. இப்ப இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினதுல விளங்காட்டிக்கு ஏதாச்சும் சொல்லுங்க, விளங்கப்படுத்துறேன். அடுத்த கிளாஸ் நீ 10ஆம் ஆண்டுக்கு நாங்க வியாழனும் சனியும் போடுனாங்க கிளாஸ் 7 மணிக்கு. நைட்லயா? வியாழனும் சனி. இப்ப நைட்ல உங்களுக்கு எப்படி, நீங்க இப்படியே கிளாஸ்ல போவீங்க எல்லாரும், ஈவினிங் ஓ டைம் கிளாஸ்ல நைட்ல இல்ல, போவீங்க. ஈவினிங் தான். அப்ப அதனாலதான் நாங்க நைட்ல போட்டாங்க. 7 மணிக்கு ஓகே தானே எல்லாருக்கும், ஓகே. ஓகே. அப்ப இந்த கிளாஸ் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இந்த மெத்தட் எல்லாம் ஓகே விளங்குதுன்னு சொன்னா, நீங்க வந்து இப்ப நாளைக்கு கிளாஸ் வைக்க மாட்டேன்னு சொன்னா, இன்றைக்கு இதுதான் ட்ரைவ் கிளாஸ் தானே வச்சு நாங்க, இனி சனிக்கிழமை தான் கிளாஸ் வைப்போம். இப்ப இந்த நாளைய கிளாஸ் தான் இன்றைக்கு எடுத்துனாங்க. இனி சனிக்கிழமை கிளாஸ் வைப்போம். உங்களுக்கு ஓகே மெத்தட் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க வந்து நாங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் போடுவோம் குரூப்ல. நீங்க வந்து பேமெண்ட் கட்டிட்டு எங்களுக்கு உங்களோட பேரையும் நீங்க எத்தனையாம் ஆண்டையும் சொல்லி எங்களுக்கு போடுங்க. நாங்க உங்களுக்கு சொல்லி பேமெண்ட் பண்ணினாக்களுக்கு சொல்லி குரூப் வந்து ஓபன் பண்ணி அதுலதான் ரெக்கார்ட் எல்லாம் போடுவோம். ஓகே இல்லையா, ஓ, இன்றைக்கு ஃப்ரீ ஓகே. கிளாஸ் உங்களுக்கு இன்றைக்கு ஃப்ரீ கிளாஸ், உங்களுக்கு இன்றைக்கு எல்லாம் விளங்கிட்டுதுன்னு சொன்னா, இந்த மெத்தட் ஓகேன்னு சொன்னா நீங்க பேமெண்ட் மந்த்லி வந்து 600 ரூபா அக்கௌண்ட் நம்பர் போடுவோம். பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட பேரையும் அட்மின் 10 அட்மின் இருக்கிறோம், யாரு கண்டாலும் ஒரு ஆளுக்கு போட்டீங்கன்னு சொன்னா சரி, பேரையும் எத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா சரி, நாங்க அவங்கள அந்த குரூப்ல அட்மின் பண்ணிவிடும். அதுக்கு பிறகு ரெக்கார்ட் வந்து அந்த குரூப்ல வந்து இருக்கும். எல்லா பிள்ளைகளும் ஒருக்கா 4வது பாடத்தின ரெக்கார்ட் ஒருக்கா பாருங்க சரியா, பார்த்தாதான் சொத்துன்னு சொன்னா என்ன, பொறுப்புன்னு சொன்னா என்ன, உரிமைன்னு சொன்னா என்ன, சொத்து சொத்து என்னென்ன கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொல்லாம அதுல இருக்குது. அதுல நான் கொஸ்டின்ஸ் விளங்கப்படுத்தல, அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் வகுப்புல விளங்கப்படுத்தி விடுவேன். எல்லாருக்கும் இப்ப நான் விளங்கப்படுத்த விளங்கிச்சேன்னு சொன்னா சாட்டுல ஓகேன்னு போடுங்க.
சரி ஓகே பிள்ளைகள் கிளாஸ் நீ சூமை லெஃப்ட் ஆக்குறேன்.